1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமேன். அல்லேலூயா. 4வது வசனத்திலே கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. முதலாவது அந்த கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இந்த கொரிந்து சபை மக்களுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் அவர்களுக்கு இனி எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய் அவர் மனுஷனாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பாடுபட்டு சிலுவைக்கு சென்று இரத்தம் சிந்தி பாவங்களை மன்னித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு 3ஆம் நாள் எழுந்து அவர் மறுபடியும் வருகிறார் என்கிறதான ஒரு பலமான சாட்சி பிதாவின் வலது பார்சத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார். அவர் பிதாவை கேட்டுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை அருளி செய்தார். நாங்கள் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சபைக்கு வரங்களையும் தந்திருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இது எல்லாத்துக்கும் சாட்சிகளாக இருக்கு. சாட்சின்னா வெறும் தலைவலி போச்சுங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? மனுக்குலம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் நரகத்துக்கு பாத்திரர்களாய் மாறிப்போனது நிமித்தம் தேவன் மனுஷன் மேல் இரக்கம் கொண்டதினாலே மனுபுத்திரரின் மேல் கண்ணோக்கி பார்த்து அவர் இரக்கம் கொண்டபடினால் சத்ருவாகிய சாத்தானை அழிப்பதற்காக அவனுடைய கிரியைகளை அழித்து அந்த சத்ருவனுடைய சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறதான மனுபுத்திரர்களை தவித்து கொண்டிருக்கிறதான மனுபுத்திரர்களை மீட்கும்படியாக அல்லேலூயா தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனே, தேவகுமாரன் அவர். அல்லேலூயா. ஆக எங்கள் பாவங்களை அவர் மன்னித்தார், எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்களித்தார். அப்புறம் எங்கள் நோய்களை சுமந்து கொண்டார், எங்கள் வியாதிகள் பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார். எங்களுக்கு நித்திய சமாதானத்தை தந்திருக்கிறார். நாங்கள் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார். உன் சத்துருக்களை உன் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் வீற்றிரும் என்று சொன்ன அந்த பிதாவின் வார்த்தையின்படியே அவர் இன்னும் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ஒரு நாள் வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கிற தம்முடைய ஜனமாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சபையை அவர் நித்திய ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்ல வரப்போகிறார். எங்களுக்கு வரங்களை தந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே பிழைக்கிறோம். சீக்கிரத்திலே அவர் வருவார். நாங்கள் பரலோகத்துக்கு போவோம், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சி. இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என்ன? சாட்சிகள். அல்லேலூயா. இதுதான். அப்போது இந்த சாட்சி சொல்லுவதிலையும் சாட்சியாய் வாழுகிறதுலையும் கொரிந்து சபையார் ஸ்திரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அசைக்க முடியலை. இந்த சபையில் யாரை கேட்டாலும் இப்போ நான் சொன்ன அத்தனையும் மடமடான்னு சொல்லிடுவாங்க. யாரும் தெரியலன்னு. அது அனுபவம். சாட்சி சொல்ல தெரியல, பாஸ்டர் கேளுங்க, அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சபையில். ஆமாம், ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக சாட்சி சொல்லி
வரங்களால் நிரம்பி ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு ஸ்திரப்பட்ட ஒரு சபை. அந்த சபை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த செட்டிங்கை குறித்து ஒரு நாள் பேசுகிறேன், இப்போ அல்ல. பயங்கரமான மோசமான செட்டிங்கில் இருக்கக்கூடிய சபை. கிரேக்கு தேசம், கிரீஸ் நாட்டில் முக்கியமான ஒரு பட்டணம் கொரிந்து, கிரீஸில். இப்போ நம்ம சென்னை, இது தமிழ்நாட்டில் சென்னைங்கிறது போல், இந்திய தேசத்தில் டெல்லிங்கிறது போல் முக்கியமான ப்ராவின்ஸ் அது. இதை குறித்து நான் பிறகு பேசுகிறேன். இந்த எப்படி இந்த 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 புஸ்தகம் எழுதப்பட்டது, எந்த பின்னணியில் எழுதப்பட்டது. விபசாரம் நிறைந்த பயங்கர அந்த மாதிரி செட்டிங். அதில் பவுல் போய் ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டார். கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சொல்லலை. நான் ஒரு நாள் டீட்டெயில்டாக எடுக்கிறேன். பயங்கர பயங்கர பிரச்சனைகள். சரி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் பவுலடிகள் ஒரு சபையை ஆரம்பித்து அங்கே ஒரு கும்பல் வர்றாங்க ஆண்டவருக்கு. அந்த பின்னணியில் இருக்கக்கூடியவர்களுடைய சாட்சிகள் தரப்பட்டிருக்குது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எந்த சூழ்நிலையில் பட்டணம் எப்படி இருக்குது, அந்த பட்டணத்துடைய நிலைமை என்ன, அதன் நடுவில் ஒரு சபை, அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய தரம். இதெல்லாம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணால் நம்ம ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்கிறோங்கிறதுல அடுத்தவன் சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு நம்மளே தெரியும். இந்த பின்னணி நமக்கு தெரியாததுனால நம்ம அதை வாசித்துட்டு தான் போகிறோமே ஒழிய, இப்படி பின்னணி தெரிஞ்சு அதை தியானம் பண்ணால் நமக்கு வெக்கம் உண்டாகும். ஏன்னு கேட்டால் அவ்வளவு பலவீனர்கள். அது மாற வேண்டாமா? இங்கே பாருங்கள் எப்படி, எந்த செட்டிங்கில் அது சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. எனவே அவங்க பவுல் சொல்லுகிறான், அந்த வார்த்தையை குறித்து சந்தோஷமாய் சொல்லுகிறான். கிறிஸ்து இயேசுவை பற்றிய சாட்சி. நம்ம தியானம் பண்ணுகிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப வல்லுநர்கள். ஆனால் எழும்பி பிரகாசிக்கிறதுல யாரோ ஒருத்தர் செய்யட்டும்னு உட்காந்துருக்கோம். அதுதான் கஷ்டம். இனி அப்படி இருக்கக்கூடாது. இனி அப்படி இருக்கக்கூடாது. சில ஆத்த குடும்பங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கணும். அதுதான் நம்முடைய சாட்சிகள், நம்முடைய சொத்து. நம்ம குறித்து பேசணுன்னா, நம்ம செத்து போனதுக்கப்புறம் கல்லறையில் வச்ச பிறகு நம்மளால் ரட்சிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் நம்மளை சுற்றி இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் இதை சொல்கிறது. இருந்தாலும் நம்ம போன நாளில் எல்லாம் சொல்லலாம், நெஞ்சை அடிச்சுக்கிட்டு சொல்லுவான், இந்த ஐயானால் நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சாட்சிகள் வேணும். நீங்கள் ஜெபித்தால் கிடைக்கும். ஆகவே இது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலன் ஒரு சபையை குறித்து தான் அவருடைய சாட்சி. இவர்கள் சாட்சியை ஆதாரமாக வச்சு, பேஸ்ட் ஆன் த டெஸ்டிமனி, ஹீ இஸ் கிவிங் ஏ டெஸ்டிமனி. அல்லேலூயா. நம்முடைய சாட்சிகளின் ஆதாரத்தில் வச்சு நம்மை நடத்துகிறவர்கள் சொல்லக்கூடிய சாட்சியாக இருக்கணும். என்ன பவுலுக்கு தெரியும், இவர் போய் ஆரம்பித்த இடம் எப்படி, ஆரம்பித்த டைம் எப்படி, கஷ்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விபசாரங்கள் நிறைந்ததான இடத்துல கொண்டு போய் ஒரு சபையை நிறுவனம் பண்ணணுன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ அதனால தான் அவருடைய உள்ளம் கொரிந்து சபையின் மேல் அடிக்குது. எங்கள் உள்ளம் திறந்திருக்கிறது, நாங்கள் பேச ஆயத்தமாக இருக்கிறோம் கொரிந்து சபையாரே அப்படின்னு அவன் சொல்கிறான். நல்லா இப்படி பைபிள் தியானம் பண்ணும்போது தான் நமக்கு விஷயங்கள் பல புரியுது. அடுத்து அந்த செட்டிங்கில் உள்ளவங்க இப்படி இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம செட்டிங்கில் நம்ம இன்னும் எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னும் எப்படி இருக்கணும்? நல்லா விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி சத்தம் போட்டு
எதுக்கும் வெட்கப்படாமல் பயப்படாமல் சபையில் ஜெபிக்கணும். ஜெபித்து நிரம்பி அந்த வல்லமையோடு வெளியில் போகும்போது ஆத்துமாக்களை சந்திக்கலாம். அவங்கள கொண்டு வரணும் உள்ளுக்க. பாருங்கள், இது சண்டே சர்வீஸாக இருந்தான்னா, வார நாளாக இருந்தான்னா, கர்த்தர் அந்த ஒரு பாயிண்ட்டை 25லேருந்து விடவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒன்றை மாத்திரம் விட மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இங்கே வரல, நான் பாட்டுக்கு இதை தூக்கிட்டு வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் பேச ஆரம்பிக்கும்போது எனக்கு நல்லா தெரியுது, இந்த 25ல் அவர் விடலை, நம்மளை ரொம்ப எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம். அதுக்கு நமக்கு பவர் வேணும், நமக்கு எண்ணெய் வேணும், நம்ம தீவெட்டிகள் எரியணும். ஸ்தோத்திரம். சபையில் எரியணும். சபையில் எரிஞ்சால் வெளியில் எரியும். சபையிலேயே ஊமைக்குட்டிகள் மாதிரி நம்ம உட்கார்ந்துருந்தோன்னா நம்மளால் வெளியில் ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்மளை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோபு 22:2 மறந்துடாதீங்க. யோபு 22 என்ன போட்டிருக்குது? ஒருவன் நீதிமானாக இருந்து தனக்குத்தானே ஸ்தோத்திரம் பிரயோஜனமாக இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? யோபு 22:2. ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பான. சாட்டையடி அடித்த மாதிரி வருது அந்த வார்த்தை, ஸ்ட்ரைட்டாக முகத்துக்கு. அதுதான் ஓசியா 10:1 அப்படி தான் சொல்லுது. ஓசியா 10:1 என்ன சொல்லுது? இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்கிறான் என்று. அது பலனற்ற திராட்சை செடி. பாருங்கள், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, தனக்குத்தானே கனி போதும், தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. இதையும் யோபு 22 கம்பேர் பண்ணால் என்ன? தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறதுனாலே அது இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்றார், இது தனக்குத்தானே கனி கொடுத்துட்டு கிடக்கு, எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். ஒரு சபையை பார்த்து தேவன் அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் சபை மக்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எனக்கு கனி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா நீங்கள் உங்களுக்கு நீங்களே கனி கொடுத்துக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க. உங்கள் என்ன அதனால் எனக்கு என்ன லாபம்? ஸ்தோத்திரம். எனக்கு என்ன லாபம்? அதான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொன்னேனே போன வாரம். பையன் சம்பாதிக்கிறான், ஆனால் எங்களுக்கு என்ன லாபம்னு பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி. கடைசியில் பெற்றோர்கள் அந்த பலனை அனுபவிக்கணுன்ட்டு ஆசையாக இருப்பாங்க. என்ன அவனுக்கு கொள்ளையடிக்கணும்னு ஆசையாக இருக்க மாட்டாங்க. அந்த பையன் வளர்ந்து நல்ல காரியங்களை செய்கிறதுனால வீட்டுக்கு நல்ல காரியங்கள் இருக்கும், அவங்க சும்மா குறையும். அது பார்த்து சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். அது நியாயம். அதுபோல தானே சர்வ வல்லவர் சொல்லுகிறார், நீ கனி கொடுத்து கடைசியில் ஸ்தோத்திரம் வேலை இல்லாத நாட்களில் நீ ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபத்தை கேட்டு உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன். வேலை கொடுத்த பிறகு வேலை 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 வேலைன்னு சொல்லி என்னை ஆராதிக்கிறத நீ விட்டுட்ட. வேலைன்னு சொல்லி ஆராதிக்கிறத விட்டுட்ட. கையில் நிறைய காசு வந்தோடனே அந்த காசை ஆரம்ப நாட்களில், காசு இல்லாத நாட்களில் ஒழுங்காக பரிசுத்தமாக வாழ்ந்து நல்ல ஆவியில் நிரம்பி முழங்கால் போட்டு கைகளை வானத்துக்கு நேராகி தூக்கி நல்ல ஆத்துமாக்களுக்காய் கதறி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி சபையில் முக்கியமான நம்பராக இருந்து வெளியில் ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன். இப்போ உனக்கு வேலையை கொடுத்தோன்னே நீ வேலையின் நிமித்தம் வர முடியல. இப்போ கையில் காசு வந்துட்டு இந்த காசை வச்சு என்ன செய்துட்ட? கெட்ட நண்பர்கள் சேர்த்துக்கிட்டேன், ஆபாச புஸ்தகங்கள் வாங்கிறதுக்கு செலவு பண்ணுறேன், குடிப்பழக்கத்துக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டுட்டேன். காசு மாத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது, கவலையே இல்லை. ஆனால் உன் காசெல்லாம் எங்கே போகுது? கண்ட இடங்களுக்கு போகுது. நான் உன்னை படிக்க வச்சு உன்னை ஆளாக்கி உனக்கு வேறு கல்யாணத்தை வேறு கட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி எல்லா நன்மைகளையும் செஞ்சு உன்னால் எனக்கு என்ன நன்மைன்னு கேட்பார். நியாயம்தானே? உனக்கு காசு இல்லாத போது எப்படி முழங்கால் போட்டு ஆவியில் நிரம்பின? காசு கிடைச்ச பிறகு நீ என்ன சேட்டையை பண்ணுற? கனி கொடுக்குற, ஆனால் அந்த கனியை வச்சு எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு 2 வசனங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. யோபு 22:2 ஓசியா. இது அப்படியே நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். வெளியில் போய் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். உனக்கு உன் தேவன் பலத்தை கொடுத்துருக்கிறார், உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறார், உனக்கு காசு பணத்தை கொடுத்துருக்கிறார். நீ கொண்டு போய் பாவத்தை செய்கிறியே மகனே மகளே, இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ பரலோகத்துக்கு வரணுன்ட்டு அவர் விரும்புகிறார். உனக்காக பட்ட பாடுகளை பார் சொல்லி பாருங்கள்.
பேச்சிலேயே எதுலையாவது பேசி இழுத்து வம்பிழுத்து சுவிசேஷம் சொல்ல தெரியணும். சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த சபையில் எவ்வளவோ கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இனி கர்த்தர் கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வளர்த்து விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இனி கனி கொடுக்கக்கூடிய காலம். அந்த கனி உங்களுக்கென்றே கொடுக்காமல் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. விளைய செய்கிற தேவனால தான் ஆகும். நீர் பாய்ச்சுகிறவனாலையும் நடுகிறவனாலையும் ஒன்றும் ஆகாது. அது அவன் கடமை. ஆனால் கடமையே செய்யாட்டின்னா எப்படி விளைய செய்கிறது? விதையே விதைக்கலை, மழை வந்து என்ன லாபம்னு கேட்டேன். நிலத்தில் சும்மா தண்ணி தான் கொட்டி கிடக்கு. அதில் பயிர் போட்டிருந்தா அந்த பயிர் அந்த மழை தண்ணியில் விளையும். பண்படுத்தினப்பட்ட ஒரு நிலம். எனவே ஜெபங்க பண்ணுங்க, வாஞ்சிங்க. கர்த்தர் நல்லவர். சபையில் நல்லா உற்சாகமாய் பரிசுத்த ஆவியில் நிரம்பி பரிசுத்த வாழ்க்கையோடு வாழுங்க. நீதியான வாழ்க்கையை வாழுங்க. வெட்கப்படாதீங்க. அல்லேலூயா. தேவ ஆவியில் நிரம்புறது அப்போது இந்த மனுஷன் இந்த சபையை குறித்து இப்படி சாட்சி சொல்வானால் அந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், அந்த செட்டிங்கில் எப்படி இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு வெளியில் இருக்கிற செட்டிங் அப்படி தான். ஆனால் இவர்களுடைய செட்டிங்கில் அது இல்லை. நம்ம இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் பாவிகள் தான் எல்லாருமே. பயங்கரமான செட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரெண்டாவதாக நீங்கள் 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் இது அடுத்து சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சாட்சி சொல்கிறது அவங்க சபையிலேருந்து அவங்களே சொல்லிக்கலை. இப்போ இந்த சபையிலேருந்து 4 பேர் எழுந்திரிச்சு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், சம்பூர்ணமாக இருக்கிறோம் நம்ம சொல்லிக்கிறது இல்லை. அந்த சபையை நிறுவின ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், ஒரு அப்போஸ்தலன் சாட்சி கொடுக்கிறார். முதலாவது சாட்சியில் ஸ்திரப்பட்டிருக்கிறீங்க. ரெண்டாவது ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசம். யாரை கேட்டாலும் கிறிஸ்துவின் உபதேசத்தை டான்னு சொல்கிறான். மாத்திரம் இல்லை, அதுலேயும் அவங்க ஸ்திரம உபதேசத்தில் கை கொண்டவர்களாகி இருக்கிறாங்க. இருந்தும் சில பலவீனங்கள் உண்டு, அதை நான் சொல்ல வர்றேன் இப்போது. அதில் அவர் அந்த இருக்கிற கொஞ்சம் பலவீனத்தையும் நிவர்த்தி செய்யணுன்ட்டு இந்த லெட்டர் எழுதுகிறார். இத்தனை இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது உங்களுக்குள்ள அந்த மைனஸ்ஸு. விரும்பாத சில காரியங்கள் இருக்குது, அது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஐயா என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அப்போது எதில் நமக்கு என்ன பாடம்னா, எவைகள் இருக்குது அந்த சபையில் அது நமக்கு இருக்கணும். இந்த சபையில் என்னென்ன இருந்தது, மெச்சிக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்தவான் சாட்சி சொல்லத்தக்கதாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அது நமக்கு வேணும். அது எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். இருந்தால் அல்லேலூயா சோத்திரம், நம்ம பிரகாசிக்கலாமே. அல்லேலூயா, பிரகாசிக்கலாம். இப்போ இவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா உபதேசம். ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய உபதேசம் உங்கள் இருதயத்தில் இல்லை அப்படின்னு 8:37 யோவானில் சொன்னார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று நான் அறிவேன், நீங்கள் என்னை கொலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டார். என் உபதேசம் உங்களுக்குள் நிலைத்திராதபடியால் அப்படிங்கிறார். ஆனால் இந்த 5க்கு வாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும். அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் இவர்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்குது, இருக்குது. அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கிறவனுக்கு பிதா யார்? தேவன்தான் பிதா. யார் உங்களுக்கு பிதான்ட்டார்? கட்டங்காப்பியாக பேசிட்டார். நீ சொல்லிக்கிற, ஆனால் உனக்கு பிதா பரலோகத்தின் தேவன் அல்லன்ட்டார். அன்னைக்கு யூதர்களோட பேசின அதே தகப்பன் தான் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். அவர் மாறாதவர். இப்போ இதை கேட்டோன்னே நிறைய பேருக்கு அதைரியம் வரக்கூடாது. நம்மளை இப்படி திட்டிவிட்டாரே அப்படி வரக்கூடாது. இந்த மாதிரி பேசினதுனால தான் நிறைய பேர் நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்டார். அதை பற்றி ஆண்டவர் கவலையே படலை. அந்த வேஷம் போடாத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார்.
அப்போது நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு தூத்திட்டு திரியிறீங்க. நல்லதாக இருக்குது, அது எனக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாமின் பிதா தேவன், அவர் உங்களுக்கு பிதா இல்லையே. உங்களுக்குள்ள என்னுடைய உபதேசம் நிலைக்கலையே. மத்தேயு 5:6-7 நிலைக்கலையே. என்ன உபதேசம் அது? மத்தேயு 5:6-7. மத்தேயு 5:6-7 3 அதிகாரங்கள். எங்கள் அப்பா, அது உங்களுக்குள்ளே நிலச்சி நிற்கலையே. அப்போ எப்படி நீங்கள் தேவன் உங்கள் பிதான்னு சொல்லுவீங்கன்ட்டு ஓப்பனாக முகத்தில் அடிக்க இருக்கும். இது குத்தப்பட்டு ஸ்தோத்திரம் நம்ம அவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. மாறாக ஆப்போசிட்டாக, ஐயா இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லி போட்டீரே, நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மத்தேயு 5:6-7 உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சு செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ பரலோகத்துக்கு பிள்ளைகளாய் நாம் இருப்போம். தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்போம். பிதா நமக்கு பரலோகத்தின் பிதா நம்முடைய பிதாவாக இருப்பார்னு சொல்லி எல்லாம் கைதட்டி டமால் டுமில் சத்தம் போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி அனுப்புறது இல்லை. பிதாவாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய உபதேசம் நமக்குள்ளே நிலச்சிருந்தால் நமக்குள்ளே இருந்தால் அதில் நிலச்சிருப்போம். சாத்தானுக்குள்ளே சத்தியம் இல்லை, அதனால் அவன் நிலச்சிருக்கலை. முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் இருந்த பிறகு தான் அதில் நிலச்சிருக்க முடியும். சாத்தானுக்குள்ளே அது கிடையாது. ஆக என்னுடைய உபதேசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள். அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவன் உங்களுக்கு பிதாவாயிருப்பார், நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். என்ன தெளிந்த தண்ணீர் இது பா! இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை அப்படியே சீரழியாது, சீரடைஞ்சிரும். சூப்பரான ஒரு வாழ்க்கை. அது பரலோகம் தானாகி நமக்கு திறக்கும். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த வசனங்களை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக, எனக்கு உதவி செய்வாராக. அப்போது கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உபதேசம், எல்லா உபதேசம் 1-2 மாத்திரம் இல்லை. அப்புறம் எல்லா அறிவு அவரை பற்றி கொண்டிருக்கிற அறிவு. 2 பேதுரு பாருங்க, 2 பேதுரு. பார்த்தீங்களா? அப்போது அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வளருங்கள். கரெக்டான உபதேசம் டீச்சிங் என்னென்ன? பைபிள் டீச்சிங். க்ரோ இன் த நாலேஜ் ஆஃப் த லார்ட். கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். நற்கிரியைகளுமாகிய, அப்போ கனிகள்னா என்ன? கனிகள்னா என்ன? அதுலேயே நீங்கள் பார்த்து சொல்லலாம். இவன் என்ன நற்கிரியைகள்? சகலவித நல்ல வேலைகள், நல்ல கிரியைகள் தான் கனிகள்னு சொல்கிறார். அங்கேயே அதிலேயே போட்டிருக்கே, சகலவித நற்கிரியைகள் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இது பவுல் சொல்லுகிறார். பேதுருவும் அப்படித்தான் சொல்லுகிறார். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள்னு சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறார்? கனிகளை கொடுத்து அறிவிலே விருத்தி அடையுங்கள். அப்போ கனி கொடுக்கிற ஜீவியம் என்பது இயேசு மாத்திரம் சொன்னார் நினைக்காதீங்க. அப்போஸ்தலர்கள் திரும்ப திரும்ப சபைக்கு சொன்னது என்னன்னா, சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை நீங்கள், ஒருவித நற்கிரியைகள் கிடையாது, எல்லாவித நற்கிரியைகளையும் கர்த்தர் தந்து. ஆமென். அப்போ நற்கிரியைகளை செய்ய நம்மை தெரிந்து கொண்டார் என்று. அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு we are the craftsmanship of the Lord என்று எழுதியிருக்கும். தேவனுடைய கிரியைகளாக இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு உலகத் தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் நம்ம மேலே தேவன் இப்போ எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்புங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த வசனங்கள்னால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவரை அறிகிற அறிவு வளரணும். இனி அதுக்கு தான் பிலிப்பியர் 3:10 பவுலடிகள் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம்
10வது வசனத்தில் பவுலடிகள் சொன்னார். அவரை அறிகிறதற்கு, அவர் என்ன அறியணும்? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். அப்போ அங்கேயும் ஒரு அறிவு வேண்டி இருக்குது. நான் என்னை நானே குப்பையாக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னா, என்னை நான் தாழ்த்தி வெறுமையாக்காவிட்டால் அவரை நான் அறிய முடியாது என்று அர்த்தம். நான் பெரிய கொம்புன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தால் நாம் அவரை அறிய முடியாது. அப்போ நம்முடைய காரியங்களை எம்டி பண்ண வேண்டியிருக்குது. எம்டின்னா காலி பண்ண வேண்டியிருக்குது. டப்பா, ஸ்தோத்திரம், டப்பாவை காலி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சகலத்தையும் எம்டி பண்ணி அவரைத்தான் நாம் அறியணும். அவர் அறியறதுக்கு நாம் எம்டி பண்ணணுங்கிற ஒரு 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 கண்டிஷனை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இங்கே ஒரு கட்டாயத்தை பார்க்க முடியுது. எம்டி பண்ணலைன்னா அவரை நீ என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. நம்ம பெரிய ஆள் நினச்சோன்னா நாம் அவரை அறிய முடியாது. அதனால தான் எல்லாத்தையும் குப்பை நஷ்டம் என்று, ஏன்னா அவரை நான் அறியணும். அதுக்காக நான் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கடலையை விட்டால் தான் குரங்கு கை வெளியில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடலையும் வேணும், கையும் வெளியில் வரணும்னா முடியாது. நீ கடலையை விடு முதல்ல, அப்போ தான் கை வரும். இல்லை கடலை வேணும்னா கை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கு. பார்த்தீங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக என்னை நான் தாழ்த்துக்கிறேன், குப்பையாக்குகிறேன். அப்போ என் வாழ்க்கையில் எது மேன்மை? இந்த உலகத்து ஜனங்கள் தங்களை ஒருபோதும் குப்பையாக எண்ணவே மாட்டார்கள். உலகத்து ஜனங்களை பாருங்கள், தங்களை ஒரு பெரிய பொருளாக பேசிக்கொள்வார்கள். தாங்கள் எங்கள் அச்சீவ்மெண்ட் என்ன, நாங்கள் செய்ததான சாதனைகள் அப்படி இப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனால் பவுல் என்னைக்காவது தான் செய்த சாதனைன்னு ஏதாவது பேசினதாக நம்ம இங்கே பார்க்க முடியுமா? இல்லை. என்னை குப்பைன்னு சொல்லி வெறுமையாக்குகிறேன்னு சொல்கிறான். எந்த அளவுக்கு நான் வெறுமை ஆக்குகிறேனோ அந்த அளவுக்கு என் நேசரை நான் அறிகிறேன். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய முடியும் தாகத்தோடு சொல்கிறான். அப்போ கொரிந்து சபையார் எதை அறிந்தார்கள்னா, தேவனை அறிந்தவர்கள், அதில் சம்பூர்ணமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்ற எல்லாவற்றிலும் இன்னும் என்னென்னலாம் சொல்லி காட்டலை. ஒருவேளை கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒருவேளை சுவிசேஷ வேலை செய்கிறதுலையும் அவங்க வளர்ந்துருக்கலாம், அல்லது பல காரியங்களை சபைக்கு செய்திருக்கலாம், இல்லை சபைகளை 4 சபைகளை கட்டுகிறதற்கு ஒருவேளை கை கொடுத்திருக்கலாம், இல்லாவிட்டால் சில ஊழியர்களை தாங்கியிருக்கலாம். என்னென்னமா காரியங்கள் உண்டே, அதெல்லாம் இங்கே விவரமாக சொல்லலை. மற்ற எல்லாவற்றிலும்ட்டார் ஒரே ஒரு வார்த்தை. இது எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன ஒரு அருமையான சாட்சி பத்திரிகள், அவர் சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்சி. ஆமென். இனி அடுத்த வசனம் 3வது. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இனி அடுத்து இந்த சபைக்கு தேவ கிருபை அளவில்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல கிருபை பெற்ற சபை அப்படின்னு சொல்லணும். இந்த பட்டணத்தில் கிருபை பெற்ற சபை எதிரான்னு கேட்டால் அந்த சபை கொரிந்து சபை. சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறாங்க, கிருபையில் இருக்கிறாங்க. சரி, இதோட நம்ம முடிக்கலாம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். சரி, ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய நிலைமைகள் மாற கிருபை செய்வீராக. அந்த வாஞ்ச வேணும் கர்த்தர், நீங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமம். போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ.